ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிகே ஜோதி விலாக்ஸ். வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. நம்ம ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம ஈவினிங் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னா, உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு தாங்க வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, வத்தப்பொடி, காயம், உப்பு, அதுக்கு தேவையான எண்ணெய், 2 உருளைக்கிழங்கு. ஏன்னா இந்த 2 உருளைக்கிழங்கு எவ்வளோ சிப்ஸ் வருதுன்னு பாருங்கள். இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க, தேவையில்லாமல் கடையில் வாங்கி அது எந்த எண்ணெயில் பண்ணுவாங்கன்னு சரி. அதனால் நம்ம வீட்டிலேயே ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக பண்ணலாங்க. 2 உருளைக்கிழங்கு நல்லா அந்த காய்கறி சீவிர வச்சு, சிப்ஸுக்குன்னு தனியாக இருக்குது, அதை நீங்கள் நைஸாக நீங்கள் வெட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கட்டரை வச்சு நீங்கள் சீவிக்கிட்டாலும் சரி. ஆனால் நைஸாக மெல்லிசாக சீவிக்கோங்க. நல்லா சீவின பார்த்தீங்களா, எவ்வளோ சீவினதில் எவ்வளோ மெல்லிசாக வருது பாருங்கள், எவ்வளோ குவாலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நிறையா இருக்குங்க. 2 உருளைக்கிழங்கு நிறைய எவ்வளோ பீஸ் எனக்கு கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ மெல்லிஸாக நைஸாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி மெல்லிஸாக வெட்டிக்கணுங்க. அதுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சு அது நல்லா பபுள்ஸ் வரணுங்க. அந்த பார்த்திங்கன்னா சுற்றி பாருங்களா, சுற்றி பபுள்ஸ் வருது. ரொம்ப ஹீட்டாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கிட்டு சிப்ஸை போடுங்க. சிப்ஸை போட்டிங்கன்னா அப்படியே அதுவே புஷ்ஷுன்னு பூரி எனக்கா புஷ்ஷுன்னு வருங்க. அலசவோ கழுவோ எதுவுமே பண்ண வேண்டாம். உருளைக்கிழங்க கழுவிட்டு கொஞ்சம் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு சீவி இந்த மாதிரி ஆயிலில் போட்டு எடுத்திங்கன்னா சும்மா கருக்கு முறுக்குன்னு சாயங்காலம் காஃபிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நீங்களே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா பொன்னிறமாக வரணுங்க. ரொம்பையும் கறி விட்டுறக்கூடாது, ரொம்பையும் இது பண்ண விட்டுறக்கூடாது. கொஞ்சம் மீடியத்தில் பொன்னிறம் கலரில் கோல்டு கலரில் வந்தோடனேமேவும் அப்படியே எடுத்துடணுங்க. பார்த்தீங்களா எப்படி பபுள்ஸ் வந்து எப்படி சிப்ஸ் மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. கடையில் அவங்க சிப்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் தான் செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டக்குன்னு ஒரு காஃபிக்கு ஸ்நாக்ஸ் இல்லைங்கன்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். 2 கிலோ உருளைக்கிழங்கு தாங்க டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸு. பார்த்தீங்களா போடுறப்போ பார்த்திங்களா எப்படி கோல்டு கலரில் இந்த கலர் தாங்க இருக்கணும். இதுமாரி இருக்க மிச்சம் மீதி உருளைக்கிழங்கு போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நல்லா கருக்கு முறுக்குன்னு சாரமாக. நானே எங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு தாங்க செஞ்சு கொடுப்பேன். கடையெல்லாம் எங்கள் வீட்டில் நான் ஸ்நாக்ஸ் வாங்கினதே கிடையாது. எங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு போட்டு நான் வீட்டில் செஞ்சு கொடுக்க தான் பிள்ளைகள் சாப்பிடவும் செய்வாங்க. கடையில் வாங்கினா சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம். இதை போடுறப்போ பாருங்கள் சவுண்டு கேட்கும். நீங்கள் வந்து உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இதை நீங்கள் பொரித்து எடுத்துகிட்டு ஒரு ஏர் கண்டெய்னர் ஒரு பாக்ஸ் கண்ணாடி பாட்டில் எதுனா ஒரு காற்று போகாத டப்பாயில் போட்டு அடைச்சி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ கருக்கு முறுக்குன்னு பாருங்கள். எவ்வளோ இதை போட்டு சத்தத்தை பாருங்கள். போட்ட உடனே கொஞ்சம் எப்படி சத்தம் வருது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா கடையில் வாங்காமல் எப்படி பாருங்கள் சடக்குன்னு உடையுது பாருங்கள், மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போது மிச்சம் இந்த காயப்பொடி, வத்தப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு குலுக்கி அப்படியே ஃப்ரீயாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மூடி வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சும்மா தரமான உருளைக்கிழங்கு சிப்ஸு வீட்டிலே ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்றேன் எப்படி சவுண்டு வருதுன்னு மட்டும் பாருங்கள். கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இதே வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, பாய்.